ஸ்மித் விகல்ஸ்வத் என்ன சொன்னார்னா ஒரு வாட்டி, இஃப் யூ ஆர் இன் த சேம் ஸ்பிரிச்சுவல் லெவல் ஹாஸ் எஸ்டர்டே தென் யூ ஆர் பிளாக் ஸ்டூடெண்ட். நேற்று நீங்கள் எந்த ஆவிக்குரிய தரத்தில் இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து நீங்கள் பாவம் பண்ணனால பின்வாங்கி போயிட்டீங்க சொல்ல, நேற்று இருந்தது போல் இன்னைக்கு இருந்தீங்கன்னாவே நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்க. நேற்று இருக்க மண்ணா வந்து இன்னைக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு பிரோஜனமாக இருக்காது. இன்னைக்கு புதிய மண்ணா வேணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு வீடை வந்து நீங்கள் எல்லாமே சுத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பூட்டி வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட முடியுமா? இல்லை, அதை திரும்பி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். என்ன சும்மா தானே விட்டுட்டு போனேன், இங்கே யாருமே இல்லையே, அப்போ எப்படி அழுக்காச்சு, டஸ்ட் ஆச்சு, ஒற்றை வந்துச்சுன்னா ஒரு இடம் சும்மா விட்டாவே அது வந்து நாசமாக தான் ஆகும். ஒரு பூமி பார்த்தீங்கன்னா சும்மா விட்டாவே அங்கே புல் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, தானாகவே என்ன பண்ணும், அந்த இடத்துல முள்ளும் புல்லும் எல்லாமே வரும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த நேரம், அந்த வேத வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் நம்ம கொடுக்கவில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி பிளாக் ஸ்டூடெண்ட், பின்வாங்கி போயிடுவீங்க. வலுவாமல் உங்களை காக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து யூதா 24 எழுதியிருக்கு. அவருக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கும்போது அவர் உங்களை வலுவாமல் காத்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ.